இருக்கிறார். இதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்லணும். வாங்க லட்சுமி தேசம் அவர்கள் கொஞ்சம் உற்சாகமா அவர்கள் கை தட்டணும். மைக்கு கொஞ்சம் கீழே அடிச்சுங்க. அனைத்து அட்லாண்டா தமிழர்களுக்கு வணக்கம். வாங்க அட்லாண்டாவுக்கு வாங்க, வந்து நம்ம மக்களோட பழகிக்கங்க. எங்கள் நட்பின் அழைப்பை ஏற்று அதோட நிறுத்திக்கங்க. ராஜாதி ராஜாவுக்கு வணக்கம். தலைவர் அவர்களே, இன்றைய வாழ்க்கை முறைக்கு உறுதுணையாக இருப்பது நட்பே. எதிர்பார்ப்பு இருப்பாங்க எதிர்த்தனினர் கல்விகள் மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஆயாச்சு. லெட்டர் போட்டு நல்ல நலவழியா ஆக போய் ஒரு ஃபார்ம் போட்டு அந்த அவ்வளோ சொல்றதுன்னு ஆயாச்சு. அத்தை மகன் மாமன் மகன் கல்யாண முறைய மனைவியை போயாச்சு. கிடையாது, வேணாம் உள்ள சரியா பார்த்தாரு. கணவனுக்கு கனடாவில் மீட்டிங், மனைவிக்கு மேன்ஹாட்டனில் மீட்டிங். இருபது மீட்டிங்கும் பாரத் டாக்ஸி. அம்மாவுக்கு 1.5 மாதம் மெட்டர்னிட்டி லீவ். 2ஆம் மாத குழந்தைக்கு குட்டிப்பால் ஆயா கையால். இங்க நானுங்க அத்தை மாமா 1000 இருந்தாலும் சட்ட அடிக்க பக்கத்து வீட்டு மாமி மாமாவே வர முடியும். இப்படி எல்லா காலத்துக்கு ஏற்ப மாறி போன சூழ்நிலையில இன்னும் பாசம் வளரும் பாலப்பழமும் பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க? முழுது காட்டுல முள்ள மரம் நடுவி போய் இந்த ரோபோ எத்தனை வந்தாச்சு. இப்ப வந்து அம்மா ஆத்தா அன்பே ஆறு இது இந்த வீட்டை போட்டுருங்க. என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்களா? பாத்தீங்களா, நம்ம ஔவையார் மொழிபெயர்ப்புல புது பிட்ட போட்டாங்க. எல்லாரும் பாஸ் ஆச்சுங்க. சட்டுன்னு உதவி கேட்டா 10 உதவி வேணும். எதையும் எதிர்பார்க்காத உதவி வேணும். ஏன் கொடுக்கும்? நட்பு ஒன்று மட்டுமே கொடுக்க முடியும். இப்ப பிரதீப் சொன்னாருங்க, ஸ்ரீராமத்தை பாருங்க, என்ன ஒரு பெருமிதம். அவர் நண்பர் தன் நண்பர் சபையில தட்டுறாங்க. முதுகுல இல்லைங்க, கையை தட்டுறாங்க. இப்படி தன்னையும் தட்டி நண்பனை பெருமைப்படுத்தி மகிழ்வதே நட்பு.
இங்க பயன்படுத்தி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குங்க. சொந்தம் என்ன வந்தால் என்ன, போனால் என்ன, வந்தால் என்ன, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன்னு சொன்னார். நம்ம பயன்படுத்தி சொன்னாருங்க, எட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோங்க. முதல் 8 விளையாட்டு, கிரிக்க, கில்லி, எது விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நட்பு தேவை. 2ஆம் 8 பள்ளி. பள்ளிக்கு போனா அங்க படிக்கிறதுக்கும் சரி, விட்டு அடிக்கிறதுக்கும் சரி ஒரு நண்பன் தேவை. 3ஆம் 8 செய்யும் திருமணம் கூட தோழியாய் காதலியாய் தோழர்கள் இருந்தால்தான் வெற்றி பெறும். 4ஆம் 8 குழந்தைங்க, தோளுக்கு மிஞ்சினால் தோழன். 5ஆம் 8 செல்வம், வியாபாரமாகட்டும் அல்லது அலுவலகமாகட்டும், அங்கு நீங்கள் ஒரு நட்பு வட்டத்துடன் தான் புழங்க வேண்டியிருக்கும். பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாங்க, உங்களுக்கு பில்கேட்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்க பேசில உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவை. தெரியுமா பாத்துருக்கேன். நம்ம வேலையெல்லாம் உட்காருவாங்க சில டைம் ப்ராஜெக்ட் இல்லாம. அப்ப உங்களுக்கு யார் பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் தான் தேவை. உலக சுத்தனம். உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அங்கு ஒரு நட்பு இருக்கும் அல்லது கிடைக்கும். உங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம். 7ஆம் 8 ஓய்வு. எல்லாம் ஓஞ்சாச்சுங்க. பொண்ணு ஆஸ்திரேலியாவில, பையன் அமெரிக்காவில. உங்கள் அமைதியில் பங்கு கொள்வது ஒரு நட்பு மட்டும்தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமா, இவங்க 3 பேர் வீட்டுல இந்த பொங்கல் பானையில வச்சாங்க. இன்னும் அப்படி பாக்குறீங்க, அப்படிதான் இருக்கு இங்க பேசுறது. கும்பலேருந்து கும்பலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து உடனே பேச வந்துட்டாங்க. கடைசியா சொல்றேங்க, வாழ்க்கை ஒரு கிரெடிட் கார்டு, அது காதல் ஒரு விசிட்டிங் கார்டு. வந்துட்டு போயிடுங்க. மனைவி ஒரு வீசா கார்டு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் நட்பு மட்டுமே ஒரு லைஃப் டைம் கார்டு. அதை எல்லாருமா பத்திரமா வச்சிருங்க. உறவுகள், உரசல்கள், உரசல்கள். நட்பே நல்வாழ்விற்கு துணை. நன்றி, வணக்கம். மனுஷன் தேவையில்லாம போய் நல்லா கேட்டுக்கிறாங்க. தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வழியும் வேலையா. இந்த காலத்துல எந்த நண்பரை, எந்த உறவை நம்பி இங்க வந்தீங்க நீங்க? இந்த கேள்வி நியாயமா? யார் உங்களுக்கு உதவி செய்வா? சொந்தக்காரனை வச்சு ஒரு பங்கன் பண்ணி பார்த்து நீங்க இங்க இருந்து ஊருக்கு போய் சொந்த ஊருக்கு போய் எல்லாரும் எங்களுக்கு ஒரு பங்கன் நடத்தி பாருங்க. இனிமே பங்கனே வேண்டாம். நீங்க ஊருக்கு சோறு